ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 1,40,000 ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது. இதனிடையே RNR உள்ளிட்ட நெல் ரகங்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் பயிர்கள் விளை நிலங்களிலேயே சாய்ந்து முளைக்க தொடங்கின. இதனிடையே விவசாய நிலங்களில் தேங்கிய மழை நீரை மோட்டார் கொண்டு வெளியேற்றும் பணியிலும் விவசாயிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த நிலையில் முழுமையாக அவற்றை அகற்ற முடியவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பயிர்களை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். 5 ஏக்கர் 1/2 ஏக்கர் தான் மிச்சம் இருக்குது. பாக்கி பூரா தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. கந்தவட்டிக்கு வாங்கி போட்டு ஒன்றும் இல்லாமல் போச்சு. 2 பம்ப் செட் வச்சு அடித்து நாங்கள் 15 நாள் அடித்து போராடி பார்க்குறோம். இன்னும் தண்ணி காலி வேணும் முடியல. என்னமோ நீங்கள் பார்த்து அதிகாரி பார்த்து எங்களுக்கு எதாவது செய்யுங்க. தொடர் மழை மற்றும் அதீத கனமழையால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடனை, RS மங்கலம் மற்றும் பல்வேறு பகுதிகள் மழையால் பாதிக்கப்பட்டு நெற்கதிர்கள் முளைக்க தொடங்கிவிட்டன. சுமார் 78,000 ஹெக்டேர் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அரசு சார்பில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சுமார் 20,000 ஏக்கர் விவசாய பயிர்கள் சேதமடைந்துள்ளன. கும்மிடிப்பூண்டி சுற்று வட்டார பகுதிகளான வழுதலம்பேடு, ரெட்டம்பேடு, குருவி அகரம், மேலக்கழனி, சோம்பட்டு, பெரிய கரும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. அதேபோல் வேர்க்கடலை, மிளகாய் உள்ளிட்ட பயிர் வகைகளும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன.